ஆண்டவர் நம்மோடு இருந்து எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர் சொன்னது தான். ஒரு முறை சொன்னால் 100 முறை இல்லை, 1,00,000 முறை இல்லை, அது நடந்தே ஆகும். ஒருவேளை அது நடக்காமல் இருக்கணும்னா நாம் பின்வாங்கி போன மக்களை காணப்படுறப்போ மட்டும்தான் அது நடக்காது. ஆசீர்வாதம் தான் சரி. சாபனா நாம் ஆண்டுகிட்ட மனம் இருந்தால் சாபத்தை மாற்றிக்கொள்வார். பிளெஸ்ஸிங்னா நாம் பின்வாங்கி போனால், தாவீது ராஜா பின்வாங்கி போனால், சில தவறுகள் செய்தார். தவறுகள் செய்கிறப்போ குலவிளக்கு அணைக்கப்படும் சொன்னார். உடனே தாவீது ராஜா அழுதாங்க, ஆண்டோடைய சன்னிதானத்தில் அழுதாங்க. சங்கீதம் 51, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். அந்த படியை அழுது ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய வாழ்வை கொடுத்தார். அதுதான் ஜீவனுள்ள ஆண்டவர். இந்த 2024ஆம் ஆண்டில் நம்முடைய திருச்சபைக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். தினமும் இந்த வாக்குத்தத்தை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களோட கார்டில் கிடைத்த வாக்குத்தத்தை இப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். எனக்கு நான் எடுக்கிறப்போ எனக்கு கிடைத்த கார்டில் இல்லை, எனக்கு ஏற்ற ஒரு கார்டு கிடச்சி திடீர்னு எடுக்கணும்னு தோணிச்சு, வந்து எடுத்தேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானியத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாக்குத்தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. திருச்சபைக்கு கிடைக்கப்பட்ட வார்த்தையும் நல்ல வார்த்தை. மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் நம்முடைய கார்டினர் யூபிலி திருச்சபையில் நம்முடைய ஆண்டு விழாவில் திடீர்னு நினச்சோம், நம்முடைய பால் மருவர் புது வீடு வாங்கினார். பழைய வீடாக இருந்தாலும் அது புது வீடாக நினச்சிட்டு போனார். அங்கே போகிறப்போ அந்த வீட்டை பார்த்தோன்னா அங்கே ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கலான்னு நினச்சோம். உடனே சர்வீஸ் ஆரம்பிக்கலான்னு சொன்ன உடனே நம்முடைய திருச்சபையின் மூத்த மக்கள் திருவாளர் செல்லத்துறை மற்றும் அநேகர் இணைந்து நம்முடைய கேட்டகிஸ்டோடு இணைந்து அந்த பகுதிக்கு போனோம். ஒரு சர்வீஸ் ஆரம்பித்தோம். ஒரு ஷெட்டு போட்டு சர்வீஸ் ஆரம்பித்து நம்முடைய பின்தங்கிற மக்கள் மத்தியில் நாம் ஊழியத்தை ஆரம்பித்தோம். நீங்கள் திருச்சபை மக்களாக ஒவ்வொரு வாரமும் அநேகர் ரொம்ப உற்சாகமாக கடந்து போகிறீங்க. அநேகர் ஒரு 20 பேர் 25 பேரா 20க்கு குறையில 20 பேர் 25 பேர் குறையாமல் போயிடுறீங்க. ஒவ்வொரு வாரமும் மாலையில் அந்த ஓப்பன் வண்டியில் போயிடுறீங்க. ஒரு ரோட்டில் இருக்க அந்த சிவப்பு மண்ணு கலர்லாம் நம்ம மேலே தான் இருக்கும். இருந்தாலும் அர்ப்பணிப்போடு ஆண்டோடைய ஊழியத்தை போகிறீங்க. அந்த மக்களும் அன்போடு உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை நம்மோடு இணைந்து அந்த மக்கள் செயல்படுறாங்க. அதற்கு ஆண்டவர் நம்மை வழி அனுப்பினா அதற்காக உறுதுணையாக இந்த பால் மருவர் குடும்பங்களை நாம் பிளஸ் பண்ணுவோம். அவங்க மகன் பிடி படிச்சிருக்காரு. சீக்கிரம் தூத்துக்குடி டைசிஸில் ஒரு ஆர்டினேஷன் வாங்கி ஒரு ஐயராக மாறணும். நம்முடைய எல்லாரும் அதுக்கு அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்க இடத்தை திறந்து கொடுத்து அதில் அந்த ஆராதனை கடந்த கிறிஸ்மஸ் சொன்ன உடனே தம்பி போய் இன்றைக்கி ஒரு சர்வீஸ் நடத்துங்கன்னா உடனே தங்க புஷ்பராஜ் எந்தவித தடையும் இல்லை 4 பேர் 5 பேர் பைக்கில் போய் தங்க புஷ்பராஜ், டேனியல், அருள்ராஜ் அண்ணன் அவங்க சொந்த செலவில் சொந்த பெட்ரோலில் வண்டியில் போய் அங்கே சர்வீஸ் நடத்திட்டாங்க. அடுத்து சண்டே நடத்துனாங்களான்னு எனக்கு தெரியல. அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னேன். எனக்கு சண்டே நான் நினச்சி நடத்துனாங்களா எனக்கு தெரியல. தொடர்ச்சியாக அந்த சர்வீஸை நடத்துவாங்கன்னு நான் ஆண்டவருக்குள் நம்புகிறேன். சீக்கிரமாக அங்கே நமக்கு ஒரு ஆண்டவர் நல்ல ஒரு திருச்சபை நல்ல இடத்த தந்திருக்கிறார். யார்? பால் மருவர் மூலம். நீங்கள் ஜெபிங்க. இந்த வருஷத்தில் நாம் அதே மாதிரி இன்னொரு கிளை சபை ஆரம்பிக்கணும். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அந்த கிளை சபையை பற்றி பேசுகிறப்போ அதை கூட இதை கூட என்கிட்ட வரப்போ கொஞ்சம் கோபமாக பேசுவேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த பொறுப்பு வரணும். எப்போ டிஎஸ்என்ஐ கொடுப்பாருன்னு நினச்சி டிஎஸ்என்ஐ தலையில் போட்டால் அப்புறம் நமக்கு பொறுப்பு வராது. அதனால் சற்று கோபமாக கடிந்து பேசுகிறது, டம்பால் டுபால் வெட்டிட்டு போகிறது. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அவர் திட்டுறாரா நம்மளே போடுவோம். உங்களை நீங்கள் உங்கள் கையில் நிற்கணும். அதுதான் யூஸ். அப்படி இந்த திருச்சபை தொடர்ச்சியாக நம்முடைய கார்கில் திருச்சபை இப்போ இன்றைக்கி பார்க்குறப்ப நல்ல ஒரு சிறப்பான மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய ரஷ். கிறிஸ்மஸ் அன்றைக்கி முன்னால் உட்காருங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாருமே முன்னால் உட்காந்துட்டாங்க. இல்லை நான் வரும்னே சொல்லிட்டாங்களா தெரியல.
எனக்கு பொறுத்தவரை இன்றைக்கி இது 1 2 3 4வது சர்வீஸ். 4வது சர்வீஸாக இங்கே வந்து சேர்ந்தேன். இடையில ரயில்வே கேட் மூடிட்டான், சுற்றி கூப்பிட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப டைமுக்கு ஆண்டவர் கொண்டாந்து கொடுத்துட்டார். 1 நிமிஷம் கரெக்டாக. வர வழியில் பார்த்தா கார்கில் நேரில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடில் 2 சர்ச் இருக்குது. அது இறக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. இங்கே தான் பெதஸ்தா சர்ச்சா, அதுதான் பெதஸ்தா சர்ச்சா எனக்கு தெரியல. இடத்த தாண்டிட்டோம்னா நானும் எங்கள் டிரைவரும் அறந்துட்டோம். அண்ணே திரும்பி இடத்த தாண்டி போயிட்டோம். அப்புறம் இந்த லைனை லாரி நிற்கிறத பார்த்து இல்லைப்பா தாண்டல இனிமே தான் இருக்குது. அவ்வளோ சர்ச்சு கார்கில் நேரில் வந்துருக்கு. 10 மணி 10:30 மணிக்கு மேலே பாலிடிக்ஸ் ரோடு உள்ள 2 சர்ச்சுக்கு போகிற கூட்டம் அல்ல மோதுது. சர்ச்சு உள்ள எல்லாரும் ஏரியா ஃபுல்லாக வெள்ளை சிலையாக இருக்கு, வெள்ளை சுடிதாரு ஏரியா முழுவதுமே அவ்வளோ கூட்டம். அதில் ஒரு சர்ச்சில் போய் ஜெயந்தி அக்கா சித்தப்பா வந்திருக்கிறாருங்கிறார் ஒருத்தர். அந்த அளவுக்கு எங்களுடைய அண்ணன் மகா ஃபேமஸ் ஆகிட்டா. டென்டிஸ்டாக ஃப்ரீயாக வைத்தியம் பண்ணி. இன்னும் அந்த முதல் சர்ச்சு ஒரு 35 நிமிஷம் மெசேஜ் முடிச்சு வெளியே வந்துட்டேன். ஒரு சகோதரி வந்து நல்ல காஃபி சூப்பராக கொடுத்துட்டு, நீங்கள் ஜெயந்தி அக்கா சித்தப்பா தானே, எங்கள் வீட்டில் தான் கிளினிக் வச்சுருந்தாங்க, நான் விசாரிச்சா அதை சொல்லுங்கிறாங்க. அந்த மக்கள் அந்தளவுக்கு எழுச்சி மிகு மக்கள். ஒருவேளை இதற்கு காரணம் என்ன? நம்ம ஆண்டவர் யார்? உயிர் உள்ளவர். அவர் யார்? நம் விண்ணப்பத்தை கேட்கிறவர். அவர் யார்? நம்மோடு எப்பவுமே இருக்கிறவர். அது சொல்லார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. யோசுவாட்ட சொல்லார், உன்னை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். ஃப்ரிட்ஜர் பாக்ஸில் வைக்கிற வரையும் அதனுடைய அர்த்தம் அதுதான். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஐ டு நாட் லெஃப்ட் யூ, ஐ டு நாட் ஃபர்கெட் யூ, ஐ ஆம் வித் யூ. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறியோ, நானும் நீங்களும் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறோமோ அவர் நம்மோடு இருக்க மாட்டவர். அதுதான் ஏசாயா 43 நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணீரை கடந்து போகிற, அந்த தண்ணீரை கடந்து போகிறப்ப நான் உன்னோடு இருப்பேங்கிற. 4-5-6 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்துச்சு. நம்ம கார்கிலெல்லாம் ஃபுல்லாக நம்ம சர்ச் அளவு தண்ணி. நாங்கள் அப்படியே பிறப்பு ஒரு ஸ்டாண்டர்ட் எங்களுடைய 407 போனோம். அந்த டிரைவர் இப்பெல்லாம் இறந்துட்டார். ரொம்ப சூப்பர் டிரைவர். அந்த தண்ணியில் கொண்டாந்து ஓட்டி ஆஃபாகவும் ஓட்டிகிட்டு வந்துட்டார். 7 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 4 அடி 5 அடி தண்ணியில் ஆஃபாகவும் ரொம்ப தெளிஃபுல்லாக ஓட்டினார். ஆனால் கொண்டாந்து விட்டு தண்ணி வடிஞ்ச பிறகு வண்டி எடுத்தால் ஒரு 25,000 ரூபா செலவு. ஏன்னா எல்லாமே அவுட்டு. ஆஃப் கிளச்சில் ஓட்டி கிளச்சு போச்சு, பிரேக் போச்சு. ஆனால் நாங்கள் இறங்காமல் சேஃப்டியாக கொண்டு வந்தார். பாதி தூரம் 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனோம். போயிட்டு திரும்பி அந்த வண்டி பக்கத்தில் வர்றோம். MFL கார்னர் ஜஸ்ட் அளவு தண்ணி போய்கிட்டு இருக்கு. தண்ணி இழுக்குது, எங்களை இழுக்குது அப்படியே. அப்போ என்னோடு அன்னைக்கு ஒரு டிரைவர் இருந்தான், ஒரு தம்பி, ரொம்ப நல்ல தம்பி. நாங்கள் 5 பேர் கையில் பிடிச்சிட்டு வரோம். என்னால் நடக்க முடியல, என்னை தண்ணி இழுக்குது. அவன் டைட்டாக பிடிச்சிருக்கிறான். கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு மனிதர் அந்த EP ஆஃபீஸ்க்கு முன்னால் ஒரு போஸ்ட்டை போய் இப்படி கெட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார். போஸ்ட் ஆஃபீஸ் முன்னால் இப்படி கெட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார். என்ன ஆச்சு, என்ன பண்ணதில்லை, பக்கத்தில் போக முடியல. பக்கத்தில் போனால் நீச்சலில் தான் போனோம். ஸ்விம் பண்ணோன்னா நான் ஸ்விம் பண்ண முடியாது, தண்ணி இழுத்துரும் ஸ்பீடு. பக்கத்தில் ஒரு சவுக்கு வண்டி நின்றுச்சு. சவுக்கு கட்டை ஏற்றிக்கிட்டு வந்த வண்டி. சரி, அந்த கட்டையை அவுத்துடலாம், கயிறை அவுத்து எடுத்துடலாம். கயிறு போட்டு கட்டிடுறாங்க, கயிறை அவுத்து எடுத்துடலாம், வேறு வழி இல்லை. அந்த ஆளை காப்பாற்றோன்னு நினச்சிக்கிட்டு அது கயிறு எடுக்க போனால் மீதி கயிறு மேலே இருந்துச்சு. அந்த கயிறை தூக்கி போட்டு அவர் அந்த கயிறை பிடிச்சி அவரை இழுத்தோம். அந்த சென்ட்ரு மீடியத்துக்கு வந்தார். அவர் உடம்பெல்லாம் கிட்டுன்னு ஆடுது. எனக்கு இன்னும் அதை மறக்கலை. 5-6 வருடங்கள் ஆச்சு எங்கள் அண்ணன் இறக்கிறதுக்கு. 2 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன். 7 வருஷம் இருக்கும். பல்லோட பல் அடிக்குது, உடம்பு கிட்டுன்னு ஆடுது. என்ன நடந்ததுன்னு கேட்டோம். பெரம்பூரில் முதல் நாள் சாயங்காலம் 7 மணிக்கு நடக்க ஆரம்பித்தாராம். பஸ்ஸெலாம் இல்லை, மழை ஊற்றிக்கிட்டே இருக்கு. நடந்து வந்து கடைசியாக இப்போ 10 மணிக்கு வரார். காலையில் 10 மணி, 12, ஒரு 3, 15 மணி நேரம் இந்த இடத்துல வரப்போ அவருடைய பேலன்ஸை இழந்து அவர் அப்படியே தண்ணி இழுத்துருச்சு. நீ இறந்துட்டோன்னு நினைக்கிறார். அது தண்ணி இழுத்த பொழுது அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த
போஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டேன் கெட்டிமா. நாங்கள் போகிறப்ப இல்லை, நாங்கள் 7 மணி 8 மணி 7 மணிக்கு போகிறோம், 7:30க்கு போகிறேன். அப்போ இல்லை அவர். திரும்ப 10:30க்கு வரப்போ அவர் இருக்கிறார். 10:30 11க்கு வர்றோம். அவர் சொல்கிறாரு, ஐயா கடவுள் மாதிரி வந்து நீ காப்பாற்றிங்கிறார். அதுக்குள்ளே அந்த மீட்கும் படையினர் அந்த முனைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சைகை காட்டி அவங்களை வந்து அவரை கூப்பிட்டு போயிட்டாங்க. பொதுவாக ஆண்டவர் எப்போவுமே நம்மோடு இருந்து நம்ம வழிநடத்தும் ஆண்டவர். அவர் ஒரு காலம் நம்மை கைவிடுறதில்லை. அதுதான் ஏசாயா 43 சரி, ஏசாயா 41 சரி, ஏசாயா 44 22 வாசினா, என் தாசனாகிய இஸ்ரவேலே, மை சர்வன்ட் ஜேக்கப் இஸ்ரவேல்ங்கிறார். மை சர்வன்ட். ரொம்ப அருமையான வாக்குத்தத்தம் அது. அந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை கைவிடுறதில்லை. நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். எல்லாம் ஏற்ற சமயத்துல பிரசங்கி 3 சொல்றாரு, அதிதின் காரங்களில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நேர்த்தியாய். ஒரு எழுத்தாளர் புத்தகம் எழுதுறவர், ஆண்டுடைய வார்த்தை எழுதுறவர், வீட்டில் எழுதிக்கிட்டே இருந்தாராம். ராத்திரி எழுதிக்கிட்டே இருக்கோம். ராத்திரி 11 மணிக்கு திடீர்னு பசி வந்துட்டான். முன்னாள் எங்கள் பிள்ளைங்க ராத்திரி ஏர்போர்ட்டில் இருந்து வந்தாங்க. 12:30 மணிக்கு ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வர்றப்போ ராத்திரி 1:30 மணிக்கு மவுண்ட் ரோடில் வரப்போ டீ குடிக்கணும்னு இறங்கிட்டாங்க. ராத்திரி 1:30 மணிக்கு ஜேஜேன்னு மவுண்ட் ரோட் கூட்டம். அந்த பிலாலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீயும் சூப்பர் ரொம்ப அருமையான பண்பட்டர் ஜாம் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் பண்பட்டர் ஜாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பிள்ளைகள் வேற ஒரு இடத்துல டீ குடிக்குது. அதே மாதிரி அந்த எழுத்தாளர் ராத்திரி டீ குடிக்கணும்னு நினச்சி அந்த இடத்துக்கு போயிட்டார். சாப்பிட்டாரு, பில் கொடுத்தான். பில்லு கொடுக்கறதுக்கு பேட்ஸை தன்னார். பேட்ஸ் இல்லை, பேட்ஸில் தான் பணம் இருக்குது, மணி பேட்ஸில் தான் பணம் இருக்குது, ஏடிஎம் டெபிட் கார்டெலாம் இருக்குது, ஒன்றுமே இல்லை. பணம் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான் கடைக்காரன். சாப்பிட்டு கூட இப்படி பணம் இல்லைன்னு சொல்ல முடியும்? இத்தனை பேர் ரொம்ப கேவலமாக, ரொம்ப அசிங்கமாக அந்த அவரை நடத்துகிறாங்க. அவர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர், ஒரு ஜெனியன் பெர்சன். எவ்வளோ சொல்கிறார், ஏற்றாந்தாரே பணம் இல்லாமல் எப்படா சாப்பிட வந்த, இன்னும் அவரை கண்ண அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்கப்போ அவர் ரொம்ப அசிங்கமாக அவரை நடத்த ஆரம்பிக்க. சட்டையெல்லாம் அவுத்து, பனியெல்லாம் அவுக்கிற நேரத்தில் அவுத்துட்டாங்க. அவுக்கிற நேரத்தில் ஒருத்தர் உள்ள வந்தவர், என்னப்பா நடந்ததுங்கிறாரு. சார் பணம் இல்லாமல் சாப்பிட்டார் சார். எவ்வளோப்பா சாப்பிட்டாரு? எவ்வளோ அமௌண்ட்? இந்தா பணம், அவரை விடு. ஒருத்தர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போயிட்டார். அவரை வெக்கப்படுத்தார். அவருக்கு நீ அவரை தொடர, இந்தா காசுன்னு கொடுத்துட்டு போயிட்டார். இவர் அப்படியே நிலை குலிந்து நிற்கிறாரா, என்ன நடந்ததுன்னே தெரியலையா. வந்தவர் பணம் கொடுத்தார், போயிட்டார். இதுதான் நடந்த சம்பவம். இதுதான் ஆண்டவர். எந்த இடத்துல என்ன வந்து நமக்கு எப்படி உதவி செய்வார்னே சொல்ல முடியாது. நாம் தண்ணீர்களை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். முதல் ஐஎம்எஸ்ல பிரசிடெண்டா எங்களுக்கு பொறுப்பு கிடைத்து முதல் மிஷன் டூர் ஒடிசாவும் சத்தீஸ்கர் மாநிலமும் போகிறோம். தெலுங்கானா, அன்னைக்கு தெலுங்கானா பிரியலை, ஆந்திரா, சத்தீஸ்கர், ஒடிசா ஒரு பாயிண்ட். அந்த 3 ஏரும் 3 ஊரும் 3 ஸ்டேட்டும் ஒரே சேர்ற இடம், தீவிரவாதிகள் நிறைந்த இடம். அதுதான் ஃபஸ்ட்டு விசிட் எங்களுக்கு, ஐஎம்எஸ் ஃபீல்டு விசிட். என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு ஃபீல்டு விசிட். அதை முடிச்சுட்டு கம்மம்ங்கிற ஒரு இடத்துல ட்ரெயின் ஏறுறோம். டிக்கெட் போட்டு 1 மாதம் ஆச்சு. வெயிட்டிங் லிஸ்ட்டு எனக்கு 1, என் மனைவிக்கு 2 வெயிட்டிங் லிஸ்ட். சார்மர் எக்ஸ்பிரஸ் 3 டயர் ஏசியில் வெயிட்டிங் லிஸ்ட் அவங்களுக்கு 1, எனக்கு 2. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னால். அன்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு ஹைதராபாத்திலேருந்து சென்னைக்கு 1200 ரூபா, 1000 ட்ரெயின் டிக்கெட் தான். என் மனைவி சொன்னாங்க, 1200 ரூபா தானேங்க, போட்டுருங்க. எதுக்கு 1200 ரூபா வேஸ்ட் பண்ணோம்? ட்ரெயினில் டிக்கெட் போட்டாச்சு, 2 மாதம் இருக்குது, கன்ஃபார்ம் ஆகும்னு விட்டுட்டோம். 2 மாதம் ஆகி பிளாட்ஃபார்ம் போயும் கன்ஃபார்ம் ஆகல. வெயிட்டிங் லிஸ்ட் 1 தான். ஏன்னா அது அந்த கம்பம் ஒரு 3 பேர் 3 அதுக்கு கோட்டா, அந்த 3 டிக்கெட்டில் 1 கேன்சல் ஆனால் தான் கிடைக்கும். மோஸ்ட்லி அது கன்ஃபார்ம் ஆகாதான்.
என் மனைவி ஒரு 7 மணிக்கு போனோம், ட்ரெயின் 10:15. எப்படி சூழ்நிலை இருந்திருக்கும் பாருங்கள். நான் நல்லா வாக்கிங் போயிட்டேன், பிளாட்ஃபார்மில் வாக்கிங் போயிட்டேன், ஏதாவது பேசிக்கிட்டு டோன்ட் வரிட்டு போயிட்டேன். இன்றைக்கி அவ்வளோதான் எங்களுக்கு தூக்கம், கதை முடிஞ்சது பார் இன்னும் சொல்லிட்டு இருக்கோம். நான் வாக்கிங் போய்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே போனேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தேன். பக்கத்துலேயே வரல. ட்ரெயின் வந்துச்சு, உள்ளே போனோம். 4 பேர், 2 பேருக்கு கன்ஃபார்ம் டிக்கெட்டு, 2 பேருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு. என்ன செய்யன்னு தெரில. போனோன்னு ஒரு டிடி 32 கிலோ எடை உட்காந்துருந்தார். அப்படி குரங்கு மாதிரி உட்காந்துருந்தார் டிடி. டிக்கெட்டை கொடுத்தேன். என்ன செய்கிறது என்னென்னு சொன்னேன். தெலுங்கு பாதி, இங்கிலீஷ் பாதி, தமிழ் பாதியாக கலந்து சொன்னேன். ஒரு சீட்டை கொடுத்துட்டார். ஒரு சீட்டை கொடுத்துட்டு அடுத்து 2.25 மணி நேரத்தில் விஜயவாடா வந்துடும். விஜயவாடாவில் இன்னொரு கன்ஃபார்ம் படுத்துட்டார். அது வரையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்ட்டார். இதுதான் கர்த்தரை நம்புகிறவன் யார் உயர்வான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை எவனை தன் நம்பிக்கையாய் கொண்டு அவன் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை do not shame. ரோமர் 9:33 சொல்றார், வெட்கப்படுவதில்லை. ரோமர் 10 சொல்றார், வெட்கப்படுவதில்லை. நம்ம கர்த்தரை நம்புறப்போ நம்ம ஆறுகளை கடந்து போனாலும் மலைகளை கடந்து போனாலும் ஒரு கால் நம்ம வெட்கப்படுத்தாத ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நீங்க இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த 6 வருஷத்தை ஆரம்பிக்கிறப்போ எப்போவுமே அந்த ஆரம்பமானது நீங்க ஜெபத்தோடு ஆரம்பிங்க. ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தி நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். எல்லா நிலையிலும் நமக்கு உயிரூட்டும் ஆண்டவர், எந்த நிலையிலும் கைவிட மாட்டார். நான் வந்தோட வாசித்தேன், பிரசங்கி 4:7 சொல்றாரு. பிரசங்கி 4:7 ரொம்ப சிறப்பான பகுதி. அதை 2016 ஜூன் 9 வாசித்தேன் காலையில். அன்னைக்கு பெரிய விபத்து என் வாழ்க்கையில். அதனால் பிரசங்கி 4:7 எனக்கு எப்பவுமே மறக்க முடியாத வசனம். 2016 ஜூன் 9, ஜூலை 3 தான் எனக்கு டீக்கன் ஆர்டினேஷன். 2016 அந்த 9 என் மகனுடைய என்கேஜ்மெண்ட்டு, என்னுடைய மூத்த மகன் ஐசக்குடைய என்கேஜ்மெண்ட்டு. உன்னத பாட்டு 4:7 வாசிங்க. என் பிரியமே என் ரூபவதி, ஆல் பியூட்டிஃபுல் யூ ஆர். இது ரொம்ப அழகாம். அது இங்கிலீஷில் ஆல் பியூட்டிஃபுல் யூ ஆர் மை டார்லிங், தேர் இஸ் நோ ஃப்ளோ இன் யூ. உனக்கு ஒன்றுமே ஃப்ளோ ஆகாது, உனக்கு ஒன்றுமே பழுவில்லைங்க. ஏசாயா 43:1-5 நமக்கு அருமையான ஒரு வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தின்படி நாம தகப்பனை நோக்கி பார்க்கிறப்போம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நாம் தண்ணீர்களை கடக்கும் போது நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அதே மாதிரி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கள். ரொம்ப சிறப்பாக சொல்ல பிரசங்க நீதிமொழிகள் 4:7 ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. நீதிமொழிகள் 15:33 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். புத்தி நாலேஜுங்கிறது வேற, ஞானம்ங்கிறது வேற. நாலேஜுங்கிறது புத்தகங்களை படித்து நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வது. அருமையான அன்பு சகோதரர் ஃப்ரம் திரிபுரா, MPH ஃபர்ஸ்ட் இயர், பைபிள் தான், இந்த ஒரு பைபிள் தான் அவங்க ஸ்கூலு. இதை 4 வருஷம் படிச்சிருக்கிறாரு. அதை சர்ச் ஹிஸ்ட்ரியாக படிச்சிருப்பார், அப்புறம் சோசியல் அனாலிசிஸ்ன்னு படிச்சிருப்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்லாம் வரும், அப்படி இதெல்லாம் படிப்பாங்க 4 வருஷம். அதே தான் திருப்பி MPH கொஞ்சம் மேலே இருக்கும். எழுத தெரிஞ்சவங்க விவரமாக எழுதிடுவாங்க. நான்லாம் படிக்காமல் எழுதி பாஸ் பண்ணாது பிசிசி. யாரோ சொல்லுவாங்க, படிக்காமனே யாராவது சொல்கிறத ரிசீவ் பண்ணி கேட்டு பாஸ் பண்ணிடுவேன், எழுதிடுவேன். ஆனால் அதுக்கு மேலே நான் டெவலப் பண்ணணுங்கிறது தான் MPH. அதுக்கப்புறம் தான் உள்ள ஆர்டினேஷன். நான் ஒரு ஆர்டினேஷன் வாங்கலை, ஃபுல் ஆர்டியன் பர்சன் இல்லை, பிசி ஸ்டூடெண்ட்.
ஆனா அது அறிவை வளர்த்துக் கொள்வது, நாலேஜை வளர்த்துக் கொள்வது. வேதாந்தத்தில் அவங்க மூவப்படி 4 years, from 2 years, 6 years after ordination. அந்த பிஷப் லுத்தரன், from லுத்தரன் பேப்டிஸ்ட் திருச்சபை, அருணாச்சல்லாம் பேப்டிஸ்ட் திருச்சபை தான் ஹெவியாக இருக்குது. பேப்டிஸ்ட் திருச்சபை. லுத்தரன் இப்போ மணிப்பூர் லுத்தரன், நிறைய இடத்துல லுத்தரன் இருக்கு, லுத்தரன் திருச்சபை. இது பேப்டிஸ்ட் திருச்சபை. இவங்க அந்த பிஷப் நினச்சா உடனே கொடுத்துருவார். அதுக்கப்புறம் ஆனால் ஆர்சியில் குறைஞ்சது 10 வருஷம் படிக்கணும் அந்த நாலேஜ், ஆர்சி ஃபாதர். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் ஆர்டினேஷன் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயசு தான் கிடைக்கும். நம்ம ஊரில் 25 வயசில் ஐயர் ஆயிடுவான், தலைவர் ஆகிடுவார். இது நாலேஜ் என்பது புத்தகத்தை படித்து படித்து நம்மை பெருக்கிக் கொள்வது. விஸ்டம், ஞானம் என்பது கடவுளால் கொடுக்கப்படுகிற ஒரு ஞானம். கடவுள் நமக்கு கொடுக்கணும். எப்படி கடவுள் நமக்கு கொடுப்பார்னா, டாக்டர் டிஜிஎஸ் தினகர் மாதிரி ஒரு நல்ல பிரசங்கியார். அவர் கூட இருந்த ஒரு டிரைவரு அவர் பிரசங்கத்தை கேட்பார் ஒவ்வொரு இடத்துலையும். அவர் டிஜிஎஸ் தினம் ஒரு கதை சொல்லுவார், ஒரு பாட்டு இருக்கும், ஒரு விட்னஸ் இருக்கும், இதுக்கிடையில் கடவுளுடைய வார்த்தை இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, அடுத்து ஒரு பாட்டு இருக்கும், வேர்ட்ஸ் இருக்கும், அடுத்து விட்னஸ் இருக்கும். இப்படி 3 சம்பவம். இதை கேட்ட டிரைவரு, நானும் உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணிடுவேன்னாராம். உடனே டிஜிஎஸ் ஐயா நீ போய் பிரசங்கம் பண்ணுட்டாராம். அவர் போய் பிரசங்கம் பண்ணிட்டார். சூப்பராக அவரை மாதிரியே பண்ணிட்டார். ஏன்னா கூட தானே இருக்கிறாரு, கூட இருக்கிறப்ப பிரசங்கம் பண்ணிட்டார். பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே ஒருத்தர் திடீர்னு எழுந்து ஒரு கேள்வி கேட்டான். அவர்கிட்ட அந்த கேள்வி இவர் எதிர்பார்க்கல. அந்த கேள்விக்கு விட்ட பதில் இல்லை. கூட போன டிரைவருக்கு அந்த கேள்விக்கு பதில் இல்லை. சில நிமிடம் திங்க் பண்ணிட்டு நீங்கள் அவற்றை பிடிக்காதுங்க எனக்கு தெரியலன்ட்டாராம். இதுதான் நாலேஜ். விஸ்டம்ங்கிறது அது இல்லை. விஸ்டம்ங்கிறது இதை நான் காலையில் வாட்ஸ்அப்பில் கேட்டேன். விஸ்டம்ங்கிறது எப்படின்னா, தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயர் அரசவை ராஜா, அவர் ஒரு மந்திரி, ஒரு காமெடி சீன், ஒரு ஜோக்கர். இவர் கிருஷ்ணதேவராயரை கூப்பிட்டு திடீர்னு இந்த காக்கா நம்ம ஊரில் ரொம்ப சத்தம் போடுது, மொத்தம் எத்தனை காக்கா இருக்குன்னு எண்ணணுன்னாராம். எல்லாரும் காக்கா எப்படியா எண்ண முடியும், இதுதான் ஆகிற கதையா, காக்காவை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. ஒருத்தர் கூட முன்ன வரல. கிருஷ்ணதேவராயர் அதனால் நான் எண்ணிறேன்ட்டாரான். ஓகே நீயாவைய பெஸ்ட்டு, நீ போய் எண்ணிருப்பான்ட்டார். வெளியே வந்த பிறகு நண்பர்கள் எப்படிப்பா எண்ணுவ? நான் 688 காக்கான்னு இருக்கிறார். எப்படி நீ 688 காக்கா சொன்னேன்? சொன்னேன்டா. சரி என்றப்போ 25 அவர் எண்ணிட்டாரு ராஜா. 25 கூடிச்சு குறைச்சி என்ன பண்ணுவேன்னா, கூடிச்சுன்னா திடீர்னு பக்கத்து ஊரில் இருந்து ஒரு 25 காக்கா ராஜா சன்மானூர்லேருந்து இங்கே வந்துச்சு. 10-25 காக்கா குறைஞ்சி போச்சுன்னா இங்கேருந்து ஆண்டாளுப்பத்துக்கு 25 காக்கா போயிடுச்சு. அதனால குறைஞ்சி சொல்லிக்க வேண்டியதாண்டா. இதான்டா ஞானேஜ்னா, இதான் ஞானம். ஞானம் என்பது ஆண்டவர் நமக்கு ஏற்ற வேளையில் என்ன பேசணும், என்ன சொல்லணும். அதுதான் லூக்கா 12:12 சொல்றாரு, என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீங்க. மத்தேயு 10 சொல்றாரு, அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்னத்தை பேசுவோன்னு கவலைப்படாதீங்க. எசேக்கியேல் தீர்க்கண்ட சொல்றப்போ உன்னோடு உன் வாயோடு நான் ஒட்டி கொள்வேங்கிறார். மோசேயிட்ட சொல்றப்போ நான் தான் நாக்கை உருவாக்குறேன், நான் தான் வாயை உருவாக்குறேன், நீ அங்கே போய் என்ன அவன் சொல்றாரு. இன்னைக்கு யாத்ரா 4ஆம் அதிகாரம் இன்னைக்கு டிஎல்சி திருச்சபையுடைய டெக்ஸ்ட் பாடம், அந்த பாடத்தில் சொல்றப்போ நான் எப்படிப்பா பேச முடியும், எனக்கு தொண்டை திக்கு நாக்கு மந்த நாக்குங்கிறார். இல்லை நான் தானப்பா உருவாக்கினேன், நீ பேச வேண்டியவன் உனக்கு தருவேன், நான் உன் நாக்கோடு ஒட்டிக்கொள்வேன், நீ போய் பேசுங்கிறார். அதுதான் யோவான் 12ஆம் அதிகாரில் என் சுயமாய் பேசல. ஜீசஸ் சொல்றப்போ என் சுயமாய் பேசல, ஆண்டவர் என்ன எனக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தையை நான் பேசுகிறேங்கிறார். ஒருவேளை நாம் எந்த இடத்துல என்ன பேசணும் என்பதை நாம் ஜெபத்தோடு கடந்து போறப்போ அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னு நம் ஆண்டவருக்கு பயந்து கேட்கிறப்போ அதுதான் திருமணத்துல ஒவ்வொரு திருமணத்திலையும் வாசிக்கிற முதல் வசனம் சங்கீதம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவன், சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் 128:1. யாருக்கு பயப்படணும்?
பயப்படாதே பயப்படாதேன்னு வேதத்தில் 365 தடவை சொல்லிட்டாங்க. பயம் எப்போ வரும்னா, ஆண்டவருக்கு பயப்படாமல் நம்ம இஷ்டத்துக்கு போகிறப்ப தான் பயம் வாழ்க்கையில் வரும். ஆண்டுடைய கட்டளையின்படி போகிறப்ப நமக்கு பயம் வராது. டூ நாட் அஃப்ரைட், பயப்பட மாட்டோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்படி நம்ம ஆண்டவருக்கு பயந்து, தகப்பனே எனக்கு ஞானத்தை தாங்க, ஒரு கிருபையை தாங்கன்னு கேட்குறப்போ ஆண்டவர் எந்த நிலையிலும் பயப்பட வேண்டாம், எதுக்கும் பயப்பட வேண்டாம். நாம் சாது சுந்தர் சிங் சொல்கிறப்போ, கடந்த நாட்களில் நானும் என் துணைவியாரும் கல்கட்டாவில் சுந்தர்பன்ஸ் காடுகளுக்கு கடந்து போனோம். தண்ணீர் நிரம்பிய பகுதி, எப்போவுமே ஈரமாக இருக்குது, எல்லா இடமும் ஈரமாக தான் இருக்குது. தண்ணி இருக்குது, ஒரு வீட்டுக்கு 4 குளம் 3 குளம் இருக்குது. மீன் வளர்த்தாங்க. தண்ணிக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி, ரோடு மட்டும் தண்ணி இல்லை, ஒயிட்டாக போட்டிருக்காங்க. ரோட்லேயும் சில நேரத்தில் தண்ணி வந்துடுமா, மழை பெஞ்சாதால் அந்த ஆற்றுல தண்ணி வரப்போ அதாவது சதுப்பு நிலக்காடுகள் என்று பெயர். சுந்தர்பன்ஸ் வந்து சதுப்பு நிலக்காடு. நீங்கள் கல்கட்டா போக முடியாதவங்க சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா சதுப்பு நிலக்காடுகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் என்எம்எஸோடு வராதுன்னா உங்களை கொண்டே அந்த இடத்துக்கு காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் டிக்கெட் நீங்கள் தான் போட்டு வரணும், உணவு மட்டும் என்எம்எஸ் கொடுக்கும். அப்படி அங்கே அவர் அவங்களுடைய கடந்த நாளில் என் மனைவி வரல, போன ஒரு 6 மாதம் ஒரு சர்ச்சு டெடிகேஷன் போயிருந்தேன். 1.5 மணி நேரம் ஒரு போட்டில் போனோம், 1.5 hour ஒரு போட்டில் போனோம். ஒரு 6 months பேக். திருப்பி வர 1.5 மணி நேரம். அங்கே போனால் நம்ம முன்னால் இருந்த மீன்பாடி, அந்த மீன்பாடி தான் வண்டி, வேறு வண்டியெலாம் கிடையாது. அந்த ஊருக்குள்ளே ஒரு 5 ரூபா கொடுத்தா ஒரு 3 கிலோமீட்டர் கொண்டு விட்டுருதான், வேறு வண்டி கிடையாது, பைக்கெலாம் இல்லை, எல்லாமே ஆற்றை தாண்டி தான் போகணும். அப்படியே ஆற்றை தாண்டி தான் போய் காஸ்பல் சொல்லிட்டு சாது 6 மணிக்கு மேலே போட்டு ஓட்ட மாட்டாங்களாம். லைட்டு கிடையாது. ராட்சச மீன்கள், பெரிய பெரிய மீன்கள் கவுத்திரும், பிரச்சனை, மிருகங்கள் வந்துடுமா, தண்ணியில் நின்று அந்த காட்டுக்குள்ளேருந்து பெரிய மிருகங்கள் வந்துடுமா. அதனால் ராத்திரி 6 மணிக்கு மேலே போட்டு ஓட்ட மாட்டாங்களாம். அப்படி அவர் போயிட்டு ராத்திரி 6 மணிக்கு வர்றாரு, 7 மணி ஆயிடுது, போட்டு இல்லை. இது போன ஊரில் உணவுலாம் கிடைக்காது, அப்படிப்பட்ட உணவுலாம் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே போக துவச்சிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். திடீர்னு அங்கேருந்து ஒரு லைட்டை பிடிச்சி ஒருத்தர் வந்தாராம், கையை பிடிச்சாராம், கூட்டிகிட்டு போனாராம். தண்ணியை தாண்டி கூட்டிட்டு போய்கிட்டே இருந்தார். இவர் கனவுன்னு நினச்சிட்டு இருக்கிறார், ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது நமக்கு ஃப்ளாஷ்பேக், கனவு, ட்ரீம் இன்னும் நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறார். தண்ணிக்கு மேலே அங்கே போய் நின்று இன்னொரு தடவை, அப்புறம் திடீர்னு பார்த்தா இன்னொரு தடவை இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் நிற்கிறார். அவர் போக வேண்டிய பாதை, போக வேண்டிய ஊர், வில்லேஜ் வந்துடுச்சு. அப்போ தான் நினச்சாராம், வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் நம்ம கூட்டிகிட்டு கொண்டே நம்மளை விட்டுருக்கிறாரு. பார்த்தாராம், அந்த ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் பாதுகாப்பையும் தரும் ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்டப்பட்டு போனதில்லை. நம்ம என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே நோக்கி பார்த்திருப்போம். நிச்சயமாகவே விடுதலை தரும் ஆண்டவர், நிச்சயமாகவே வாழ்வு தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தோம்னா, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அறுவடை மிகுதே